சார் அந்த பொண்ணு இருக்கிற டவர் லொக்கேஷன் அனுப்பலாமே சார்? அனுப்பலாம்யா. அப்போ அனுப்புங்க சார். சார் ஆனால் பாஸ்வேர்டு மறந்து போச்சே. இப்படி போட்டு அப்படி போட்டோமா இல்லை அப்படியே போட்டோமா? எப்படி போட்டோம்? பாவம் சார், அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகிட போகுது. உனக்கு இருக்காகிற கூட அவங்க அப்பனுக்கு இல்லை பாரு. போலீஸ்கார மேலே கே வச்சிட்டான்ல. இன்ஸ்பெக்டர் வேற கருத்தாக பேசிட்டு போகிறாரு. ஆமாம், நீ கூட எனக்காக ஏன் ஃபீல் பண்ண மாட்டேன்ற சார்? நான் பொண்ணு மேட்ரு கொஞ்சம் கூலாக தான் டீல் பண்ண. எங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலாம். நான் உனக்கு தண்ணி காட்டுறேன். தாக சாந்தி குடி, மனசுக்கு சாந்தியா இருக்கும். சிகரெட் குடிக்காதீங்க, சிகரெட் குடிக்காதீங்கப்பா, ஹெல்த் ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லுவா. சொன்னவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவ வந்துருவா, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கவலைப்படாத. அண்ணோட ஃப்ரெண்டு ஃபோன்ல சொன்னான். நான் பேசாதனால தான் வேலை விட்டு லேட்டா கிளம்புனால. நான் பேசி 2 வார்த்தை திட்டு இருந்தா போதும். எதுக்கு திட்டணும்? லவ் தானே பண்ணா. குழந்தைட்ட எனக்கு எதுக்கு வெட்டி ஈகோன்னு தெரியல. ஒருவேளை அவ பிரச்சனையில மாட்டி எனக்கு போன் பண்ணிருந்தானா நான் எடுக்காம போயிட்டேன். तुम जाओ भाई. ले लो भैया. हाँ சார், இங்க யார் நிக்க கூடாது, டைம் ஓவர் ஆச்சு. नागराज भैया, हाँ उसको कुछ मत बोलो. क्या? उसका बेटी है ना, शाम से गायब है. बेचारा बहुत रो रहा था. சார், உங்க பொண்ணு இந்த மால்ல எங்க வேலை செய்யுது? சிக்கன் ஹப்ல. உங்க பொண்ணு போட்டோ இருக்குதா? உங்க பொண்ணு போற இடம்லாம் தேடி பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணு இந்த மாலை விட்டு போகல.
இருக்க? क्या साहब? போன்ல என்ன பண்ற? என்ன பார்த்துட்டு இருக்க போன்ல? கொண்டாங்க. इंटरव्यू साहब. சி. அவனே साहब. அன்பே அன்பே உன்கூடவே தன்னால் வரும் என் கால்களே என் பாலியமும் என் பாசமும் கண்மூடுமே உன் தோளிலே கண்மூடலாம் நான் மூடலாம் அப்போதும் நீ என் தேடலே கை கோர்த்ததும் கண் பார்த்ததும் முத்தாடுமே என் மூச்சிலே உன் கூடவே உன் கூடவே உன் கூடவே உன் கூடவே அம்மா அம்மா அன்பு 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 அப்பா வந்திருக்க பாருமா ஒரு நாள் பேசாம இருந்ததுக்கு பேசாம போயிட்டால அன்பு அப்பா ஐயோ
மா மா சீக்கிரம் பார்த்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கம்மா, கொஞ்ச நேரம் தூங்கு. என்னாச்சு? கார் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஹைதராபாத் போலியா? உனக்காக தான் அவன் போல. இது எப்போ நடந்தது? ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? அவன் தான் நம்ம ஆளுங்க இல்லையப்பா, பரவாயில்லையா? இருக்கட்டும். நான் போயிடுவேன் நினச்சியாப்பா. சரி, இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. கனடா கூட போக மாட்டியா? பேச்சு மாற மாட்டேல்ல? குட். சார், இந்த மெடிசன் வாங்கணும். சார் நான் போகிறேன் சார். டயனா. சார் அங்கிள், அதான உன் பேரு? இல்லை, பார்த்துக்கோ. யோ, ஏன் அலாரம் வைக்கல? சார் நான் வைப்பேன் சார், ஒய்ஃப் அமுத்திடுவாங்க. ஒன்றும் யூஸ் இல்லை சார். லூஸு, உனக்கு யூஸ் ஆனான்னு ஆவல எனக்கு என்ன இருக்குது? உன் வீட்டில் அலாரம் வச்சியான்னு கேட்கல, ஃப்ரீசர் சோன்லேயே சேஃப்டி அலாரம் வைக்கலான்னு கேட்டேன். சாரி சார், ரிப்பேர் ஆயிடுச்சு, வச்சிடறேன் சார். போயா ஆளும் மூஞ்சும். சார் அந்த பொண்ணோட லாஸ்ட் டவர் லொகேஷன் தெரிஞ்சிடுச்சு சார். அந்த டவரே தூக்கு மாட்டி தூங்குடா மூதேவி. எப்போ அனுப்பிய மெசேஜ் எனக்கு எப்போ அனுப்பிச்சிருக்கிற நீ? இல்ல ஸ்டேஷனுக்கு வந்து சஸ்பென்ஷன் ரெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். சார் ஹாஸ்பிட்டல் சார். இடியட், ஃபோன் வைடா. சார் சார் உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம் சார். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு எப்படி தோணுச்சு என் பொண்ணு மாலில் தான் இருக்காங்க? 30 வருஷமாக இதே செக்யூரிட்டி வேலையில் தான் இருக்கேன். தினம் எத்தனையோ முகங்கள் என்னை கடந்து போகும், அதில் ஒரு முகம் கூட என்னை பார்த்தது கிடையாது. ஏதோ கூணு விழுந்த சமுதாயம் மாதிரி எல்லாரும் செல்ஃபோனை பார்த்துட்டு குனிஞ்சிக்கிட்டே போயிடுவாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு மட்டும்தான் நிமிர்ந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டு போகும். நேற்று நைட்டு நான் அந்த சிரிப்பை பார்க்கல. யாருமே பார்க்காத ஒருத்தரை யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது எப்படி சார் அவங்கள மறக்க முடியும்? நம்ம ஜனங்களுக்கு மொபைலை பார்த்து நடக்காமல் முகத்தை பார்த்து நடக்கணும்னு கற்று தரணும். இங்கே உயிர் வாழ்கிறதுக்கு சோறு தண்ணி மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் அன்பு வேணும் சார். சரி சார், டியூட்டிக்கு டைம் ஆச்சு. கேட்க மறந்துட்டேன், உங்கள் பொண்ணோட பேர் என்ன?